இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். எதிரி நாட்டு விமானங்களை தாக்கியழிக்கும் விதமாக உருவாக்கப்பட்டதுதான் அஸ்த்ரா ஏவுகணைகள். அஸ்த்ரா மார்க் 1 ஏவுகணை 110 கிலோமீட்டர் தூரம் சென்று விமானங்களை தாக்கி அழிக்கக்கூடியது. இதனைத் தொடர்ந்து உருவாக்கப்பட்ட அஸ்த்ரா மார்க் 2 ஏவுகணை 200 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று விமானங்களை தாக்கி அழிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டது. இவை ஏற்கனவே இந்திய ராணுவத்தில் சேர்க்கப்பட்டு நம் படைகளுக்கு பலம் சேர்த்துக் கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் பாகிஸ்தான், சீனா போன்ற எதிரி நாட்டு படைகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய காண்டிவா என பெயரிடப்பட்டுள்ள அஸ்த்ரா மார்க் 3 ரக ஏவுகணையை உருவாக்கும் பணியில் ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. இந்த காண்டிவா ஏவுகணை 350 கிலோமீட்டர் வரை பாய்ந்து சென்று எதிரி நாட்டு விமானங்களை துல்லியமாக தாக்கி அழிக்கும் திறன் கொண்டது. அடுத்த தலைமுறை ஏவுகணையான இது வான்பரப்பில் உள்ள ஆக்ஸிஜனை எரிபொருளாக பயன்படுத்தி இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது. இந்நிலையில் சாலிட் ஃபியூயல் டக்டட் ராம்ஜெட் என்ற நவீன தொழில்நுட்ப அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இன்ஜின் மூலம் காண்டிவா ஏவுகணையை ஏவும் முயற்சி நேற்று நடந்தது. ஒடிசா மாநிலம் சண்டிப்பூரில் நடந்த இந்த சோதனை முயற்சி வெற்றிகரமாக நடந்ததாக DRDO விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். இந்த ராம்ஜெட் என்ஜின் வழக்கமான என்ஜின்களைப் போல சிக்கலான சுழலும் பாகங்களை கொண்டிருக்காமல் ஏவுகணையின் முன்னோக்கிய வேகத்தை பயன்படுத்தி காற்றை உள்ளே இழுத்து செயல்படக்கூடியது. இதன் மூலம் அதிக வேகத்தில் தொடர்ச்சியான உந்து சக்தியை இன்ஜின் உருவாக்குகிறது. வழக்கமான ராக்கெட் மோட்டார்களைப் போல அல்லாமல் இந்த ராம்ஜெட் என்ஜின் பொருத்தப்பட்ட ஏவுகணைகள் மிக நீண்ட தூரம் சென்று தாக்கும் திறன் படைத்ததாக இருக்கும். இந்த இன்ஜின் பொருத்தப்பட்ட காண்டிவா ஏவுகணை சோதனை நேற்று வெற்றிகரமாக நடந்து முடிந்த நிலையில் 2029ஆம் ஆண்டுக்குள் காண்டிவா ரக ஏவுகணைகள் ராணுவத்தில் சேர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.